இது வந்துச்சு ChatGPT. டேய் என்னடா பண்ணீங்க பழைய காலத்து பசங்களா? டேய் என்னடா பண்ற? இதுக்கு மாடா ஏன் யூஸ் பண்ணுவ? இதான் முடி வளகாதடா, மூஞ்ச மறைச்சிக்குது பாரு, கண் பார்வையே போயிட்டுக்குது. சார் எங்க ப்ராஜெக்டை பார்த்தா எல்லாரும் வாய் மேலே கை வைப்பாங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். மார்னிங் சார். வெல்கம் டு ஃபைனல் இயர். என்ன ரொம்ப சீரியஸாக இருக்குதா பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது போல இருக்குது. சரி, இதுதான் உங்கள் வாழ்க்கையோட முக்கியமான கட்டம். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து உங்கள் லைஃபே மாற்றக்கூடிய இடத்துல இருக்குது, புரியுதுங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து உண்மையும் உத்தமமாக நீங்கள் செஞ்சு முடிக்கணும். அதுக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு நான் ஒரு புக்கு தரேன். இதுதான் என்னோடய மேனுவல் புக். நான் எழுதுந்து என் கைப்பட எழுதி கொடுத்தது. நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணோன்னா இந்த புக்கில் இருக்கிறத பார்த்து பண்ணாலே போதும். பேஜ் பை பேஜ் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் இதிலே கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் ப்ராஜெக்ட் நல்லபடியாக வரும். நல்லா பண்ணுங்கள். ஃபைனல் ரிவ்யூவில் நான் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஓகேவா? பாய். தேங்க்யூ சார். டீ ப்ரொஃபஸர் என்ன சீரியஸாக தான் சொல்கிறாரா? என்னடா புத்தகத்தை கொடுத்து ப்ராஜெக்ட் பண்ண சொல்கிறாரு? இதை பாரு, இது ஃபாண்ட்டை பாரு, பழைய காலத்து புத்தகம் மாரி இருக்குது. இதெல்லாம் நம்ம எப்படி வச்சு ப்ராஜெக்ட் பண்ணுறது? அதில் பாரு, ஒரு கூகுள் இல்லை, ஒரு ஆப் இல்லை, ஏஐ இல்லை. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? ஐயே இதெல்லாம் ஸ்டேட்டஸாக போட்டுன்னு வச்சுக்கேன், என் ஃபாலோவர்ஸ் என்னை கற்காலத்துக்கே போயிட்டேன்னு கிண்டல் பண்ணுவானு. அதெல்லாம் ஃபீல் பண்ணாடுங்க ப்ரோ. இந்த ஃபுல் புக்கையும் என் ஃபோனில் ஸ்கேன் பண்ணி ஒரு ஏஐ சம்மர் டூல் மூலியமாக ஒரு அல்காரிதம் வச்சு நம்ம புது மாடலாக மாற்றிடலாம் ப்ரோ. ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது தான் ப்ரோ பெஸ்ட்டு. ப்ரொஃபஸருக்கு தெரியாத போது நம்ம ஏஐ இதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். இவனே இது பாரு, இதில் எல்லாமே இருக்குது. ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி நம்ம இது பார்த்து தான் நம்ம பண்ணணும். இந்த டயக்ராம் பாரு பாரத், நம்மளுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம பண்ணால் கரெக்டாக பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இதை பற்றி தான் கரெக்டாக பண்ணணும். இதுதான் நேரடி கட்டளை ப்ரொஃபஸரோடது. என்ன பண்ணுறது? அண்ட்ரூ, நம்ம வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்டை எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணணும். அதுக்கு ப்ரொஃபஸர் நமக்கு கொடுத்த இந்த மேனுவல் புக்கில் இருக்க ஒரு வார்த்தையும் மிஸ் பண்ணாமல் பெஸ்ட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம். ஓகே, கரெக்டாக சொன்னீங்க. நம்மளும் வந்து சாப்டர் பை சாப்டராக வந்து ஒர்க்கை நம்ம பிரித்து நம்ம எல்லாரும் சேர்ந்து கரெக்டாக இந்த ஒர்க்கை முடிக்கணும். வாங்க நம்ம இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம் ஒர்க்கை. ஆமாப்பா, நீ சொல்கிறது தான் கரெக்டு. நம்மளுக்கு ஒன்றுமே புரியலனா கூட ப்ரொஃபஸருக்கு எல்லாமே தெரியும்ல. அவர் சும்மா எழுதியிருக்க மாட்டார். அதனால் நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணி முடிச்சிடலாம். புரியலனா கூட பண்ணிவிடுவோம். ப்ரோ அவங்க அங்கே ஏதோ பண்ணியிருக்காங்க, இருங்க நான் போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்தேன். போ ப்ரோ. ஹேய் என்னடா பண்ணீங்க பழைய காலத்து பசங்களா? நாங்களாம் அங்கே ஏஐ வச்சு நாங்கள் ஸ்டார்ட்டே பண்ணிட்டோம். நீங்கள் இன்னும் எங்கள் பேஜை திருப்பி பார்த்துனுக்கிறீங்க. என்னடா டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கடா. போடா ChatGPT. சரி காய்ஸ், இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன சொல்கிற? கிங்ஸ்லி நீ என்ன பண்ணு, ChatGPT, ஜெமினை, கோபைலட்டு, மெட்டா எல்லாமே எடுத்து கோடிங் எடுத்துக்கோ. நம்ம ப்ராஜெக்ட் சாஃப்ட்வேர் நீ பார்த்துக்கோ. நம்ம வந்து ஹார்ட்வேர் பார்த்துக்கலாம். என்ன சொல்கிறேன்? ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, நம்ம சொன்ன மாதிரி ஹார்ட்வேர் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? கிங்ஸ்லி கோடிங் எடுத்து அந்த கெட்டப்லாம் கோடிங் எடுத்துக்கோ. வாழ்த்துக்கள். டேய் மல்டிமீட்டர் ஏறா டேய். என்ன இவர் வேறு மில்லிமீட்ரு ஏதோ சொல்கிறாரு. நமக்கு வேறு அப்படின்னு அண்ணனே தெரியாது. ChatGPT இங்கே எதுவும் நிறைய ஒயர் இருக்குது, இதில் எது அந்த மில்லிமீட்ரு பாரு. என்ன இவ்வளோ ரேட் பண்ணுறான் மல்டிமீட்டர் எத்தனை? டேய் என்னடா பண்ணுற? இதுக்கு மாடா ஏன் யூஸ் பண்ணுவ? அங்கே இருக்குது பாரு மஞ்சள் கலரில், அதை எடு. இருங்க ப்ரோ, கண்ணாடி போட்டு பாரு. இதான் முடி வளகாதடா, மூஞ்ச மறைச்சிக்குது பாரு, கண் பார்வையே போயிட்டுக்குது. என்ன ப்ரோ நீங்கள் கேட்ட மில்லிமீட்ரு? வாவ், என்ன மாரி ப்ராஜெக்ட்டு பா. ஏஐ டெக்னாலஜி குத்துனா அந்த மாரி வந்துக்குதுப்பா. தீயா இருக்கும் போலியே. அவ்வளோதான், ப்ரொஃபஸர் இம்ப்ரெஸ் பண்ணுறோம், கொடுக்குறோம். இன்டர்நெட்டில் போட்டு பிளாஸ்ட் பண்ண போகிறோம். இது சூப்பரா ப்ரோ. நான் கூட இதை ChatGPTயில் போட்டேன். ChatGPT அது சூப்பராக ஆகுதுன்னு சொல்லிச்சு ப்ரோ. அவ்வளோதான், நம்ம தான் ப்ராஜெக்ட்னா நம்ம தான் ப்ரோ ட்ரெண்டு. ப்ரோ, இந்த 4வது பேஜ் வரைக்கும் நம்ம கரெக்டாக பார்த்து பண்ணிட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் கரெக்டாக போட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு புரியலையே. இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே புரியலையே. அதேமாரி கூட நெக்ஸ்ட் லைனில் பாருங்களேன், ஏதோ கடுகளவு சின்னதாக ஒன்று யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அது என்ன சின்னதாக எனக்கு ஒன்றும் புரியல. நானும் எவ்வளோ சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு ஒன்றும் புரியலையேப்பா. ஆமாம், அது ஒன்றும் புரியல. நம்ம
சுயத்தின் மணி சாராமல் நம்ம ட்ரை பண்ணலாமா, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம், என்ன பண்ணுறதுன்னு புரியல. நம்ம ஒரு வார்த்தையும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணிட்டோம். ஆனால் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் மட்டும் நம்ம சுய அறிவுக்கு எட்ட மாட்டேங்குதுல்ல. இது எனக்கு கரெக்டாக வருமானு தெரில. நம்மளும் ஃபஸ்ட் குரூப் மாதிரியே வந்து நம்மளே ஓனாக ஏதாச்சும் யோசித்து நம்மளே பண்ணிடலாமா, நம்ம பண்ண முடியுமான்னு தெரில. ஏன்னா அவங்க சீக்கிரமாக பண்ணிகிட்டே போகிறாங்க. இல்லை வேண்டாம் அபிரகாம், நம்மளும் அவங்கள போல் ஏஐலாம் யூஸ் பண்ணாமல் நம்ம ஓனாக எதுவும் டிசிஷன்லாம் எடுக்க வேண்டாம். ப்ரொஃபஸர் அதுக்கு தானே மேனுவல் புக் கொடுத்துருக்காரு, நம்ம இதன்படியே ஃபாலோ பண்ணுவோம். நம்மளுக்கு ஒன்றும் புரியல, வேணும்னா நம்ம ப்ரொஃபஸர்கிட்டயே போய் ஹெல்ப் கேட்டுடலாமா, அவர்கிட்டயே கேட்குறது கரெக்டு தானே? கரெக்டு தான் ஆண்ட்ரூ, நம்ம போகலாம். சார் எங்களை மன்னிச்சிடுங்க, நீங்கள் கொடுத்த மேனுவல் புக் படி தான் நாங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணோம். வார்த்தையின் பாடி நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி தான் பண்ணோம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களுக்கு இந்த மேனுவல் புக்கில் இருக்கிறது போட்டிருக்கிறது புரியல. எங்களால் புரிஞ்சுக்காம எதுவுமே செய்ய முடியல. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில சார். எனக்கு தெரியும் ஆண்ட்ரூ நீ வருவேன்ட்டு, ஆனால் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்க. இருந்தாலும் பரவாயில்ல ஆண்ட்ரூ, அந்த புக்கில் இருக்கிறது வெறும் ரூல்ஸை வச்சு மட்டும் ஃபாலோ பண்ணி உன்னால் ப்ராஜெக்ட் பண்ண முடியாதுப்பா. அது மனித மூளைக்கும் அப்பாற்பட்ட சில விஷயங்கள் இருக்குது. அது உங்களுக்கு புரியணும்னா ஒரு கைடு வேணும்ப்பா. உங்களுக்கு அந்த கைடு நான் உங்களுக்கு தரேன். இவர் தான்ப்பா அந்த கைடு. இவர் என் உள்ளத்தை அறிஞ்சவர். அந்த புக்கில் புது புக்கோ இல்லை புது ரூல்ஸோ உங்களுக்கு தரமாட்டார். அந்த புக்கில் இருக்கிறது என்னதுன்னு உங்களுக்கு புரிய வச்சு அது எப்படி நடத்தணும், செயல்படணுன்றதை அவர் உங்களுக்கு சொல்லி தருவார். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா இவரோட வார்த்தைக்கு செவி கொடுக்கறது மட்டும்தான்ப்பா. அதை கீழ்படிங்க, அதுவே சரியாக வந்துடும் அந்த ப்ராஜெக்ட். சரிங்க சார், இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ப்ரொஃபஸர் கொடுத்த மேனுவல் புக்கு படி தான் நாங்கள் எல்லாமே பண்ணுறோம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இது எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு கடுகளவு ஒரு பொருள் இருந்தால் போதும், இந்த ப்ராஜெக்டை நீங்கள் செய்யலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கு. அது எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது சார். இந்த கண்ணுக்கு தெரியாத கடுகளவுன்னு ஒன்று இருக்குல்லப்பா, அதுதான்ப்பா விசுவாசம். நீங்கள் உங்கள் மேலே சாராமல் உங்கள் சார் சொன்ன மாதிரி நான் கொடுத்த அந்த புக்கு மேலே இது பண்ணீங்களப்பா, அதுதான்ப்பா கீழ்ப்படிதல். நான் இதுக்கு மேலே நான் உங்களை வழி நடத்துகிறேன்ப்பா, இதனால என்கிட்ட கேளுங்கப்பா. ஹாஹா, இவ்வளோ தானா? நான் இந்த புக்கு நம்ம கிட்டேருந்து ஏதோ மறைக்குதுன்னு நினச்சேன். ஆனால் இது அந்த புக்கு நம்ம கிட்ட ஏதோ வெளிப்படுத்த தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கு. அது நம்மளோட மூளைக்கு எட்டலை பாரு. கரெக்டு, அவர் சொல்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்குது. அவர் சொல்கிறபடியே நம்ம ஃபாலோ பண்ணி எல்லாமே பண்ணலாம். நான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் ரிவ்யூ வந்துடுச்சு. ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டிங்களா? வாங்க ப்ரொஃபஸர், ஏஐ டெக்னாலஜி புது வருங்காலத்துக்கே வாங்க பாருங்கள். இதுதான் நம்ம ப்ராஜெக்ட்டு. ஏஐலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கிறோம். என்னப்பா இது ப்ராஜெக்ட்? தொட்டாலே வெடிக்கும் பாஸ். தொட்டாலே வெடிக்குமா? ஆமாம் சார், எங்கள் ப்ராஜெக்டை பார்த்தா எல்லாரும் வாய் மேலே கை வைப்பாங்க. வாய் மேலே கை வைப்பாங்க? அப்பா என்னப்பா ப்ராஜெக்ட் கொரோனா வந்த மாதிரி இருக்குது. அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் கும்பகமாக இருக்குது சார். ஏஐ சார், நான் ஃபர்ஸ்ட் பேஜில் பேஸ்மெண்ட்னு சொல்லியிருந்தேனேப்பா, அதை போட்டிங்களா? ஃபவுண்டேஷன் போட்டிங்களா? சார் பேஸ்மெண்ட்லாம் 600 வருஷம் முன்னாடி சார். சார் பேஸ்மெண்ட்லாம் 600 வருஷம் முன்னாடி சார். ஜப்பான் சைனாலாம் பேஸ்மெண்ட்டே இல்லாமல் மேக்னெட்டில் பறக்க வைக்கிறாங்க. நீங்கள் என்ன சார் இப்போ பேஸ்மெண்ட்லாம் கேட்குறீங்க? பறக்க விட போகிறீங்களா சார்? இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு அடித்தளம்லாம் எதுக்கு சார்? சும்மா அப்படி போட்டுவிட்டா ஒரு ப்ராம்ப்ட் அடிச்சா போதும், கோடிங் கொடுத்தா அதுவே எல்லாம் பண்ணிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ டெக்னாலஜி ஜொலிக்குது பாருங்கள். ஜொலிக்குது, ஆனால் கொரோனா மாதிரில இருக்கு. சரிப்பா, நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் ப்ராஜெக்டுக்கு? சார் நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி இந்த மேனுவல் புக்கின் படியே நாங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் கரெக்டாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சார். நீங்கள் பேஸ் மட்டும் போட்டிருக்கீங்களா? நான் எல்லாரும் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன், வெயிட் பண்ண. என்ன இது வந்து ChatGPT? சார் என்ன சார் இது? என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? எல்லாரும் வாய் மேலே கை வைப்பாங்க. ஐயோ, என்னப்பா பிளாஸ்ட் ஆவானா இங்கே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் வாய் மேலே கை வைப்பாங்கன்னு நான் நெஞ்சு மேலே கை வச்சிட்டேன். பா என்னோட மேனுவல் புக்கை எவ்வளோ கிண்டல் பண்ணீங்க. ட்ரெண்டில் இல்லை, வேலைக்கு ஆகாது, இதுவாகாதுங்க. ஆனால் உங்கள் ப்ராஜெக்ட் பாருங்கள், பேஸ் மட்டும் இல்லை, ஒன்றுமும் இல்லை. நீங்கள் எங்கள் ட்ரெண்டில் இல்லை, நீங்கள் இனிமேல் ப்ராஜெக்ட்லேயே இல்லை, நீங்கள் இனிமேல் 0 தான்ப்பா. அதேமாரி என் வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு நீங்கள் அதேமாரி பேஸ்மெண்ட் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கீங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குப்பா. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னபடி ஒவ்வொரு விஷயமும் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சுருக்கீங்க. உண்மையும் உத்தமமாக நீங்கள் என்னை கீழ்ப்படிஞ்சிருக்கீங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு தான்ப்பா நான் ஃபுல் மார்க் கொடுக்க போகிறேன். சார் நீங்கள் சொன்னபடி எல்லாமே நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் படி எல்லாமே பண்ணோம் சார். நீங்கள் அனுப்பின ஒரு கைடும் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தார்.
அவரும் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரியே எங்களுக்கு வழி நடத்தினார் சார். சார் நீங்கள் அமிச்ச அந்த கைடு வந்து உங்கள் இருதயத்து விருப்பத்தையும் அப்புறம் அந்த மேனுவல் புக்கில் எங்களுக்கு புரியாத நிறைய வார்த்தைகளையும் புரிய வச்சார் சார். அதுலேருந்து ஒரு வார்த்தையும் நாங்கள் வந்து மிஸ் பண்ணல. எல்லாத்தையும் அதன்படி நாங்கள் செஞ்சதுனால தான் ஒரு நல்ல அவுட்புட் வந்திருக்குன்ட்டு நாங்கள் வந்து நினைக்கிறோம். ஆமாம் சார், கைடு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி மேனுவல் புக்கில் இருக்கிற ஒரு வார்த்தையும் மிஸ் பண்ணாமல் அந்த மேனுவல் புக்கில் இருக்கிறபடியே நாங்கள் எங்கள் ப்ராஜெக்ட் செஞ்சோம் சார். நல்லதுப்பா. கடைசியில் நீங்கள் தான்ப்பா, உங்களுக்கு தான்ப்பா நான் ஃபுல் மார்க் கொடுக்க போகிறேன், அவங்களுக்கு இல்லைப்பா. இந்த குழு நாடகம் நீங்கள் பார்த்த மாதிரி மேனுவல் புக் அப்படின்றது எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஒரு சின்ன ஒரு கடையில் போயிட்டு ஒரு சின்ன பொருள் நம்ம வாங்கினா கூட, ஒரு ஏசியோ இல்லை ஃப்ரிட்ஜோ வாங்கினாலும் எப்பவுமே வந்து நம்மளுக்கு ஒரு மேனுவல் புக் கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம், எப்படி ஆப்ரேட் பண்ணோம், எல்லாமே அந்த மேனுவல் புக்கில் போட்டிருக்கோம். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கைன்றது ஒரு ப்ராஜெக்ட். அதுவும் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி போகணும் அப்படின்றது நம்மளோட மேனுவல் புக்கான பைபிளில் தான் எல்லாமே இருக்குது. நான் அதை மேனுவல் புக்குன்னு சொல்லாமல் இமானுவேலோட புக்குன்னு அப்படின்னு நான் சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை ஒருத்தரை வழி நடத்துகிறாரு. ஆமென்.